ஸ்ரீ ரேவா காண்டம் 143 அத்தியாயம். யோஜன ஈஸ்வர தீர்த்தம் என்று அழைக்கப்படும் யோஜனேஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் அரசே, ஒருவர் சிறந்த யோஜனேஸ்வர தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு ஒரு முந்தைய கல்பத்தில் நரனும் நாராயணனும் சித்தர்களாக ஆனார்கள். அந்த தீர்த்தத்தில் தவம் செய்த பின்னரே உன்னத ஆத்மாக்களான நரனும் நாராயணனும் தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் இடையிலான போரில் வெற்றி பெற்றனர். மீண்டும் திரேதாயுகம் வந்தபோது ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் அந்த தீர்த்தத்தில் நீராடினர். அதன் மூலம் வெல்ல முடியாத அசுரனான ராவணனை கொல்ல முடிந்தது. மீண்டும் கலியுகம் தொடங்கிய பின்னர் வாசுதேவரின் வம்சத்தில் பலராம சுவாமியும் பகவான் கேசவனும் கிருஷ்ணரினும் திருநாமம் கொண்டு பிறந்தார். அவர்கள் மகத்தான வீர செயல்களை செய்தனர். பலராம சுவாமியும் கேசவரும் நரகன், காலநேமி, கம்சன், சாணூரன், முஷ்டிகன், சிசுபாலன் மற்றும் ஜராசந்தன் ஆகியோரை கொன்றனர். அந்த பிரபு பீஷ்ம பிதாமகரையும் துரோணாச்சாரியாரையும் தலைவர்களாக கொண்டு கர்ணன், துரியோதனன் மற்றும் பிறரை போரில் கொல்வார். அவர்கள் தமது சீடர்களான பீமனையும் அர்ஜுனனையும் கருவிகளாக பயன்படுத்தி புனிதமான போர்க்களமான குருக்ஷேத்திரத்தில் போரிடுவார்கள். அவர்கள் மீண்டும் அந்த தீர்த்தத்திற்கு சென்று கடும் தவம் செய்வார்கள். பிராமணர்களை பக்தியுடன் வழிபட்ட பின்னர் அவர்கள் மீண்டும் துவாரகைக்கு திரும்புவார்கள். ஒருவன் அங்குள்ள தீர்த்தத்தில் புனித நீராடி பலராம சுவாமியையும் பகவான் கேசவரையும் வழிபட்டால் பிரபஞ்சத்தை காப்பவரும் சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களை கொண்டவருமான பரம இறைவன் அவனால் கௌரவிக்கப்படுவது போலாகும். விரதமிருந்து இரவில் விழித்திருந்து தனது அற்புதமான கதையை பாடுபவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விமோச்சனம் பெறுகிறான். அந்த தீர்த்தத்தில் மனிதர்கள் எத்தனை மரங்களை காண்கிறார்களோ அத்தனை பிராமண வதை போன்ற பாவங்கள் உடனே கரைந்து விடுகின்றன. காலையில் எழுந்து பலராம சுவாமியையும் கேசவரையும் காண்பவர்கள் அந்த காட்சியின் மூலமாகவே தேவர்களின் சக்கரம் தாங்கிய இறைவனை போன்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பிரபஞ்சம் முழுவதாலும் வணங்கப்படுவதற்கு தகுதியான பகவான் ஸ்ரீஹரி நாராயண பெருமானை வணங்குபவர்கள் தாங்களே வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் தகுதியானவர்களாகிறார்கள். அவர்களின் வாழ்க்கை நிறைவானதாக அமைகிறது. அந்த தீர்த்தத்தில் தானம், தீர்த்தம், நீராடுதல் மற்றும் தெய்வ வழிபாடு ஆகியவற்றின் மூலம் செய்யப்படும் எதுவாக இருந்தாலும் அதன் பலன் நித்தியமானதாக அமைகிறது. தங்கம் அக்னியின் முதல் சந்ததி என்று பாரம்பரியமாக கூறப்படுகிறது. பூமி, நிலம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு சொந்தமானது மற்றும் பசுக்கள் சூரிய பகவானின் குழந்தைகள். ஒருவர் ஒரு பசுவையோ அல்லது ஒரு தங்க கட்டியையோ அல்லது ஒரு நிலத்துண்டையோ தானமாக அளித்தால் அவரால் 3 உலகங்களும் தானமாக அளிக்கப்பட்டதை போலாகும். இவ்வாறு தீர்த்தத்தின் முழுமையான மேன்மையும் மகத்துவமும் அதன் கடந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்காலத்தின் பெரும் ஆற்றலும் உங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இதை கேட்பதாலும் இதனை நல்லோருக்கு எடுத்துரைப்பதாலும் ஒருவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். இந்த விஷயத்தில் எந்த தயக்கமோ கவலையோ தேவையில்லை. 143 பகுதி இனிதே நிறைவடைந்தது.